எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 30 மார்ச் 2024 மற்றும் 31 மார்ச் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு 2023 நிறைவு விழா எங்கு நடைபெற்றது? சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு 2023 நிறைவு விழா எங்கு நடைபெற்றது? ரோம். இந்த நிறைவு விழாவில் இந்தியாவின் சார்பாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கூடுதல் செயலாளர் திருமதி மணிந்தர் கௌர் திவேதி பங்கேற்றார். இரண்டாவது கேள்வி, புதுதில்லியில் வணிக கடற்படை கொடி யாருக்கு அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது? புதுதில்லியில் வணிக கடற்படை கொடி யாருக்கு அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது? பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு. டைகர் ட்ரையம்ப் 2024 எந்த இரு நாடுகளுடன் தொடர்புடையது? இந்தியா மற்றும் அமெரிக்கா. இந்தியா மற்றும் அமெரிக்கா. அதாவது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான இருதரப்பு முப்படை மனிதாபிமான உதவி மற்றும் பேரழிவு நிவாரண நீர்நில பயிற்சியான டைகர் ட்ரையம்ப் 2024 நிறைவு விழா 30 மார்ச் 2024 USS சோமர்செட் கப்பலில் நடைபெற்றது. அடுத்து 2024 ஆண்டுக்கான பாரத ரத்னா விருதை 5 பேருக்கு வழங்கியவர் யார்? இதுக்கு சரியான விடை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். அந்த வகையில் பாரத ரத்னா விருது 2024 வென்றவர்கள் பட்டியல்: கர்பூரி தாக்கூர், LK அத்வானி, PV நரசிம்மராவ், சரண் சிங், MS சுவாமிநாதன் ஆகிய 5 பேருக்கும். அடுத்து, அதிக பில்லியனர்களை கொண்ட நகரங்களின் வரிசையில் இந்தியாவின் எந்த நகரம் 3வது இடம் பிடித்தது? அதிக பில்லியனர்களை கொண்ட நகரங்களின் வரிசையில் இந்தியாவின் எந்த நகரம் 3வது இடம் பிடித்தது? மும்பை. மும்பை. ஆர்ஆர்பி நிறுவனம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் செமிகண்டக்டர் கட்டமைப்பு உருவாக்கத்துக்கு எவ்வளவு தொகை முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 5000 கோடி. இதற்கு முன்னரே பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த மைக்ரான் நிறுவனம் குஜராத்தில் செமிகண்டக்டர் ஆலை அமைக்க ரூபாய் 6650 கோடி முதலீட்டை அறிவித்தது. அது மட்டும் இல்லாமல் டாடா குழுமம், சிஜி பவர் ஆகிய நிறுவனங்கள் ரூபாய் 1.3 லட்சம் கோடி மதிப்பில் செமிகண்டக்டர் ஆலை அமைக்க உள்ளன. அடுத்து 7வது கேள்வி, T20 போட்டிகளில் 12000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீரர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? T20 போட்டிகளில் 12000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீரர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? விராட் கோலி. விராட் கோலி. ஒவ்வொரு ஆண்டும் உலக பியானோ தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக பியானோ தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மார்ச் 28. மார்ச் 28. 2005 EX296 என்ற குறுங்கோளுக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஜெயந்த் மூர்த்தி. ஜெயந்த் மூர்த்தி. 2024 ஆண்டு மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இணை எது? 2024 ஆண்டு மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இணை எது? ஆப்ஷன் பி ரோஹன் போபண்ணா, மேத்யூ எப்டன். ரோஹன் போபண்ணா மற்றும் மேத்யூ எப்டன். இந்த இணை 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை பெறுகிறது. அடுத்து,
ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச கழிவுகள் இல்லாத தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச கழிவுகள் இல்லாத தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மார்ச் 30. மார்ச் 30. ஒவ்வொரு ஆண்டும் உலக இருமுனைய பிறழ்வு கோளாறு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மார்ச் 30. மார்ச் 30. அடுத்து, மத்திய பிரதேசத்தில் அதானி பவர் நிறுவனத்தின் துணை நிறுவனமான மகான் எனர்ஜன் நிறுவனம் மின்சார திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த நிறுவனத்தில் தான் 26% பங்குகளை அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வாங்கியுள்ளது. அடுத்து, சென்னை காட்டுப்பள்ளியில் உள்ள L&T நிறுவனத்தின் கப்பல் கட்டும் துறைமுகத்தில் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போர்க்கப்பல்கள் பழுதுபார்க்கப்பட உள்ளன. அந்த வகையில் அமெரிக்க கடற்படை சென்னை காட்டுப்பள்ளியில் உள்ள L&T கப்பல் கட்டும் நிறுவனத்துடன் 5 ஆண்டுகளுக்கு ஏற்கனவே பழுதுபார்க்கும் ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் மூலம் இங்கு அமெரிக்க போர்க்கப்பல்கள் பழுதுபார்க்கப்பட உள்ளன. முதல் கப்பலாக அமெரிக்க கடற்படை USNS சால்வார் போர்க்கப்பல் பராமரிப்பு பணிக்காக வந்துள்ளது. அடுத்து, இதே கப்பல் கட்டும் தளத்தில் இங்கிலாந்து போர்க்கப்பல்கள் RFA அர்க்ஸ், RFA லைன் பே ஆகிய போர்க்கப்பல்களும் பராமரிப்பு பணிக்காக வந்துள்ளன. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 30 மார்ச் 2024 மற்றும் 31 மார்ச் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.